சென்னையிலே மயிலாப்பூர் தொகுதியில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகின்றது என்றால் அதற்கு அருகிலேயே இருக்கக்கூடிய மற்றொரு தொகுதியிலே சேப்பாக்கம், திருவல்லிக்கேணி, துறைமுகம் உள்ளிட்ட சட்டப்பேரவை தொகுதியில் எல்லாம் வேறு மாதிரி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகின்றது என்ற ஒரு கருத்தை முன்வைக்கின்றார்கள். குறிப்பாக மேற்கு மாவட்டத்திலே அந்த கட்சி பெறக்கூடிய வாக்குகள் ஒரு சில கட்சிகளுக்கு வழக்கமாக வரக்கூடிய முடிவுகளில் இருந்து மாறுபட்ட முடிவை தரக்கூடும், இது ஒரு தரப்புக்கு ஆதரவாக அமைந்துவிடக்கூடும் என்றெல்லாம் எதிர்பார்ப்புகள் முன்வைக்கப்படுகின்றன. இன்னும் சொல்ல போனால் தென் தமிழகத்தில் இருக்கக்கூடிய முக்கிய அரசியல் தலைவர்களை கேட்கும் பொழுது கூட அவர்களும் இதே கருத்தை சொல்லுகின்றார்கள். தென் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கு உட்பட்டவர்கள் எல்லாம் எங்களுடைய பகுதியிலே கிட்டத்தட்ட ஒரு 15,000 வாக்குகளை தமிழக வெற்றிக் கழகம் எந்தெந்த தொகுதியில் வாங்குகின்றதோ 15,000 வாக்குகளுக்கு கூடுதலாக அவர்கள் வாக்குகளை வாங்கினாலே குறிப்பிட்ட ஒரு கட்சி வெற்றி பெற்றுவிடும். இதுதான் கள நிலவரமாக இருக்கின்றது தென் தமிழ்நாட்டிலே. எனவே தாவேகா 15,000 ஓட்டுக்கு உள்ளாக வாங்கினால்தான் இந்த கட்சி வெற்றி பெறும். 15,000க்கு மேலே போய்விட்டால் ஒரு குறிப்பிட்ட கட்சி வெற்றி பெற்றுவிடும் என்பதுதான் கள நிலவரமாக இருக்கின்றது என்ற கருத்தை தென் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சில முக்கிய அரசியல் கட்சியினுடைய தலைவர்களே சொல்ல கேட்க முடிந்தது. எனவே ஒவ்வொரு தொகுதியிலும் ஒரு மாதிரியான தாக்கத்தை தாவேகா ஏற்படுத்தி இருக்கின்றது. இது என்ன மாதிரியான சுவாரஸ்யத்தை ஏற்படுத்த போகிறது? அதிமுகவிற்கு அதிர்ச்சி தருமா, அல்லது திமுகவிற்கு பின்னடைவு ஏற்படுத்துமா, அல்லது தமிழக வாக்காளர்களுடைய மனநிலை வேறு மாதிரி எதிரொலித்து அது ஏதேனும் ஒரு புதிய கட்சிக்கு ஆதரவாக ஒரு பெரிய அலையை உருவாக்கி விடுமா என்பது உட்பட பல்வேறு கேள்விகள் இருக்கின்றன. கடந்த இந்த தலைமுறை, அதாவது இந்த ஒரு 30-40 வயதுக்கு உள்ளாக இருக்கக்கூடிய இளைஞர்கள் சந்தித்த தேர்தலிலேயே இந்த தேர்தலை போன்று பல்வேறு யூகங்கள் முன்வைக்கப்படுகின்ற, பல்வேறு சுவாரஸ்யங்களை ஏற்படுத்தி இருக்கின்ற தேர்தல் முடிவுகளை துளி கூட கருத்து கணிப்புகள் மூலமாக கூட இதுவரை கணிக்க முடியாத அளவிற்கு ஒரு தேர்தலை சந்தித்தது கிடையாது என்று சொல்லும் விதமாகத்தான் தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலினுடைய இந்த முடிவுகள் எல்லாம் சென்று கொண்டிருக்கின்றன. ஏப்ரல் 4ஆம் தேதி வாக்குகள் முழுவதுமாக எண்ணப்பட்டு முடிக்கப்படும் அந்த நொடி வரை, அதாவது வழக்கமாக நமக்கெல்லாம் 11 மணி அளவிலேயே ஓரளவு இந்த கட்சி தான் ஆட்சி அமைக்கப் போகின்றது என்ற ஒரு கருத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். கிட்டத்தட்ட அந்த 11 மணிக்கு முன்பாக எண்ணி முடிக்கக்கூடிய சுற்றுகள் முடிவிலேயே இந்த கட்சி ஆட்சிக்கு வந்துவிட்டது என்றெல்லாம் சொல்லிவிட முடியும். முக்கிய தலைவர்களுடைய வீட்டுக்கு செல்வார்கள். ஒன்று பசுமை வழிச்சாலையில் இருக்கக்கூடிய தற்போதைய எதிர்க்கட்சி தலைவருடைய இல்லத்திற்கு, அடுத்தடுத்து அரசு துறையினுடைய செயலாளர்கள் செல்வார்கள், அல்லது ஆழ்வார்பேட்டையில் இருக்கக்கூடிய தற்போதைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய இல்லத்திற்கு 11 மணி அளவிலேயே அதிகாரிகள் செல்ல தொடங்கி விடுவார்கள். பல்வேறு துறைகள் இருக்கின்றன, கிட்டத்தட்ட ஒரு 60-70 துறைகள் இருக்கின்றன தமிழ்நாட்டிலே. அந்த துறையினுடைய செயலாளர்கள் எல்லாம் சந்தித்து புதிதாக முதலமைச்சராக வரப்போகின்றார் என்ற அடிப்படையிலே அவரை சென்று சந்தித்து வாழ்த்து தெரிவிப்பார்கள். உதாரணத்திற்கு கடந்த தேர்தலில் எல்லாம் முதலமைச்சராக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருந்தார். ஆனால் 11 மணி அளவிலேயே சுகாதாரத்துறை செயலாளர் உள்ளிட்டவர்கள், அப்போது இருந்தவர்கள் சுகாதாரத்துறையில் இருந்த செயலாளர் உள்ளிட்டவர்கள் எல்லாம் 11 மணிக்கே திமுக தலைவராக இருந்த, எதிர்க்கட்சி தலைவராக இருந்த மு.க. ஸ்டாலின் அவர்களை சென்று சந்தித்து வாழ்த்து தெரிவித்தார்கள், மலர் கொத்துக்களை வழங்கியிருந்தார்கள். அதாவது எதற்கு சொல்கிறோம் என்றால் 11 மணிக்கே இந்த கட்சி தான் ஆட்சிக்கு வந்துவிடும் என்பதை தமிழ்நாட்டு அரசியலிலே மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்கள் பயன்பாட்டுக்கு பிறகு அறுதியிட்டு சொல்ல முடியும். ஆனால் இந்த தேர்தலில் அப்போது எதையும் சொல்ல முடியாது. ஏனென்றால் கிட்டத்தட்ட 4-5 மணி வரை கூட பல்வேறு தொகுதிகளிலே தேர்தல் முடிவுகள் மாறிக்கொண்டே இருக்கும் என்பதுதான் தற்போதைய கள நிலவரமாக இருக்கின்றது. ஏனென்றால் பல தொகுதிகளில் ஒவ்வொரு சுற்று வாக்கு எண்ணிக்கை முடியிலும் சொற்பமான வாக்குகள் வித்தியாசத்திலே வெற்றி தோல்வி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. எனவே கிட்டத்தட்ட 16 சுற்றுகளாக வாக்குகள் எண்ணப்படும். ஒவ்வொரு சுற்றிலும் கூட திமுகவோ அதிமுகவோ ஒரு சில தொகுதிகளில் தமிழக வெற்றி கழகமோ கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளோ கூட முன்னிலை பெறுவதற்கான சூழல் இருக்கின்றது. எனவே இந்த தேர்தலிலே பல கட்சிகளுடைய எதிர்காலம் கேள்விக்குள்ளாகி இருப்பதாக பார்க்கப்படுகின்றது. திமுக அதிமுகவிற்கு மட்டுமல்ல, அதனுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய இடதுசாரிகளுக்கு பல்வேறு சவால்கள் இருக்கின்றன, விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு பல்வேறு சவால்கள் இருக்கின்றன, தேமுதிகவினுடைய எதிர்காலம் தொடர்பாக பல்வேறு கேள்விகள் இருக்கின்றன. அது மட்டுமல்லாமல் பாட்டாளி மக்கள் கட்சி அன்புமணி தலைமையில் இருக்கின்றது, அவர்களுக்கும் பல சவால்கள் இருக்கின்றன. எனவே ஒவ்வொரு கட்சியும் தங்களுடைய கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாம் தங்களுடைய எதிர்காலத்தை இந்த தேர்தல் தான் தீர்மானிக்கப் போகின்றது என்பதை உணர்ந்து கொண்டுதான் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். தேர்தல் நடைபெற்று முடிந்த பிறகு விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் கூறியிருந்த கருத்துக்களை எல்லாம் பார்த்தோம். வெளிப்படையாகவே தேர்தலுக்கு முன்பாக அந்த தலைவர்கள் பேசிய வார்த்தைகள், வாதங்கள் ஒரு மாதிரி இருந்தது. ஆனால் தேர்தல் நடைபெற்று முடிந்த பிறகு அவர்களுடைய வாதங்கள் முற்றிலும் மாறுபட்டதாக இருந்தது. விசிக தலைவர் திருமாவளவன் சொல்லும் பொழுதெல்லாம் விஜய் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவார், அவர் பெறக்கூடிய வாக்குகள் அடிப்படையில் தான் தமிழ்நாட்டினுடைய எதிர்கால அரசியல் தீர்மானிக்கப்படும் என்பதையெல்லாம் வெளிப்படையாக ஒப்புக்கொண்டார். தேர்தலுக்கு முன்பாக, அதாவது வாக்குப்பதிவிற்கு முன்பாக அவர்கள் சொன்ன கருத்துக்கள் வேறு மாதிரி இருந்தன. விஜயால் எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்த முடியாது, தமிழக வெற்றி கழகம் வந்தாலும் கூட மீண்டும் திராவிட மாடல் அரசு தான் தொடரப் போகின்றது, ஆளுங்கட்சிக்கு எதிரான மனநிலை இல்லை என்றெல்லாம் வெளிப்படையாக சொன்ன திமுக கூட்டணி கட்சியினுடைய தலைவர்களே சற்று அதிலிருந்து மாறுபட்ட கருத்துக்களை சொல்லியிருந்தார்கள். எனவே பல கட்சிகளுக்கும் இப்பொழுது அவர்களுடைய அரசியல் எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடிய தேர்தலாக இந்த தேர்தல் இருக்கின்றது. திமுகவிலே முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இருக்கின்றார். இப்பொழுதும் அவர்தான் முதலமைச்சர் வேட்பாளர். திமுகவிலே மீண்டும் திமுக வெற்றி பெற்றால் முதலமைச்சராக தற்போதைய தலைவர், திமுக தலைவர் தான் பொறுப்பேற்றுக் கொள்ளப் போகின்றார். அதே நேரம் இளம் தலைவராக திமுகவினுடைய இளைஞரணி தலைவராக உதயநிதி ஸ்டாலினும் தற்போது
அந்த கட்சியினுடைய நிர்வாகிகளால் ஒருமனதாக ஏற்கப்பட்ட ஒரு தலைவராக இருக்கின்றார். திமுகவினுடைய எதிர்காலம் உதயநிதி ஸ்டாலின் தான் என்பது உறுதி செய்யப்பட்டு இருக்கின்றது அந்த கட்சியினரால். இந்த சூழ்நிலையிலே அதே வயது கொண்ட தாவேகா தலைவர் விஜயும் அரசியலுக்கு வந்திருக்கின்றார் என்பது திமுகவிற்கு ஒரு வகையான ஒரு போட்டியை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக அந்த அரசியல் விமர்சகர்களால் பார்க்கப்படுகின்றது. எனவே அந்த ஒரே வயதுடைய நபர்களுக்கு இடையிலான போட்டியாக அது பார்க்கப்படுகின்றது. இது மட்டுமல்லாமல் நாம் தமிழர் கட்சி அவர்கள் 2016 சட்டமன்ற தேர்தலில் முதல் முறையாக மெழுகுவர்த்தி சின்னத்தில் போட்டியிட்டார்கள். கிட்டத்தட்ட 1 முதல் 2 விழுக்காடு வாக்குகளுக்கு உள்ளாகத்தான் நாம் தமிழர் கட்சி பெற்றது. ஆனாலும் கூட 10 ஆண்டுகளாக நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய சீமான் எந்த வகையிலும் சமரசத்திற்கு உட்படாமல் தன்னுடைய கொள்கை அடிப்படையிலே தனித்து மட்டுமே போட்டியிட்டுக் கொண்டிருக்கின்றார். அதற்கு அவருக்கு கைமேல் பலனாக அங்கீகாரம் கிடைத்திருக்கின்றது. தமிழ்நாட்டு அரசியலிலே 8 விழுக்காட்டுக்கும் கூடுதலாக வாக்குகளை பெற்றிருக்கின்றார். அந்த வாக்குகள் அவர்கள் சொல்லும் பொழுது நாம் தமிழர் கட்சியினர் 1 6 ஆகும், 6 8 ஆகும், 8 10 ஆகும், 10 100 ஆகும் என்றெல்லாம் சொல்லுவார்கள். உண்மையிலேயே 1 8 ஆகிவிட்டது கடந்த தேர்தலிலே. அந்த 8 இப்பொழுது என்னவாக போகின்றது என்பதுதான் நாம் தமிழர் கட்சியினருக்கு இருக்கக்கூடிய ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. அவர்கள் எவ்வாறு இந்த தேர்தலை சந்தித்திருக்கின்றார்கள், மக்கள் எந்த அளவு அவர்களுக்கு வாக்களித்திருக்கின்றார்கள், சீமானுடைய பேச்சுக்காக அவருடைய திட்டங்களுக்காக வாக்களிக்கக்கூடிய இளைஞர்கள் நிறைய பேர் இருக்கின்றார்கள். அவர்கள் அந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டு இந்த தேர்தலிலும் வாக்களித்திருக்கின்றார்கள் அல்லது அவர்கள் மாறுபட்டு புதிதாக வந்திருக்கக்கூடிய கட்சிகளை நோக்கி சென்று விட்டார்களா என்பது உள்ளிட்ட கேள்விகள் இருக்கின்றன. இதற்கு முன்பாக முதல் முறையாக வாக்களிக்கக்கூடிய இளைஞர்களுடைய தேர்வுகளில் முக்கியமான ஒரு கட்சியாக நாம் தமிழர் கட்சியும் இருக்கும் என்பதை பார்க்க முடிந்தது. அது மட்டுமல்லாமல் வெளிநாடுகளில் வாழக்கூடிய தமிழக இளைஞர்கள் எல்லாம் பெருமளவில் சீமானினுடைய நாம் தமிழர் கட்சியை ஆதரித்து எழுதுவதை வழக்கமாக வைத்திருக்கின்றார்கள் சமூக வலைதளங்களிலே. புலம்பெயர்ந்து வாழக்கூடிய தமிழ்நாட்டு இளைஞர்கள் பிழைப்புக்காக சிங்கப்பூர், மலேசியா போன்ற நாடுகளுக்கும் வளைகுடா நாடுகளுக்கும் சென்றிருக்கக்கூடியவர்கள் எல்லாம் பெரிய அளவில் நாம் தமிழரை ஆதரித்து எழுதுவார்கள். ஆனால் கடந்த ஒரு 6 மாதங்களுக்குள்ளாக அதுபோன்ற இளைஞர்களுடைய வெளிநாட்டு இளைஞர்களுடைய பதிவுகளை எடுத்து பார்க்கும் பொழுது அதில் கணிசமானவர்கள் புதிதாக உருவாகி இருக்கக்கூடிய தாவேகாவிற்கு விஜய்க்கு ஆதரவாக எழுதுவதையும் பார்க்க முடிந்தது. தேர்தல் நடைபெறுவதற்கு முன்பாக சமூக வலைதளங்களில் பலரும் பதிவிட்டுக் கொண்டிருந்தார்கள். இளைஞர்கள் நாங்கள் தாவேகாவிற்கு வாக்களிப்பதற்காக வந்து கொண்டிருக்கின்றோம் வெளிநாடுகளில் இருந்து என்றெல்லாம் பதிவிட்டுக் கொண்டிருந்தார்கள். எனவே இந்த தேர்தலிலே நாம் தமிழர் கட்சிக்கு தான் ஒரு மிகப்பெரிய சவால் இருக்கின்றது. அந்த 8 விழுக்காடு வாக்கு வங்கியை தக்க வைத்துக் கொள்வார்களா? சீமான் போட்டியிடக்கூடிய அந்த சிவகங்கை காரைக்குடி சட்டப்பேரவை தொகுதியிலே சீமானுக்கு ஆதரவாக மக்கள் வாக்களித்திருக்கின்றார்களா என்பது உள்ளிட்ட பல கேள்விகள், எதிர்பார்ப்புகள் எல்லாம் இருக்கின்றன. இதையெல்லாம் ஓரளவு அனுமானிக்கக்கூடிய வகையிலே இன்னும் சற்று நேரத்திலே முக்கிய நிறுவனங்கள் நடத்தி இருக்கக்கூடிய பரந்துபட்ட கருத்து கணிப்பு முடிவுகளை நாம் பதிவிட இருக்கின்றோம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.